மற்ற மாவட்டத்திலிருந்து இப்போ சென்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. நிறைய பேர் டிரான்ஸ்ஃபராக இங்கே வந்து உட்காந்துட்டாங்க. அப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன விரும்புவாங்க? பிஜேபி தான் வரணும்னு விரும்புவாங்க. இப்போ பிஜேபிக்கு அதிகமான சீட் நீங்கள் கொடுத்துருக்கலாமே, ஏன் அதை எடப்பாடி அவர்கள் செய்யவில்லை? ஏன் இதை மாநில தலைவர் ஏன் எண்ணி பார்க்கல? பிஜேபி மாநில தலைவர் ஏன் எண்ணி பார்க்கல? ரொம்ப முக்கியமான இடம். எடப்பாடி அவர்கள் ஏன் தேசிய கட்சிக்கு ஏன் ஒரே ஒரு சீட்டு கொடுத்தார்? திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் வேட்பாளரை அறிவிக்கலைன்னு சொல்லிலாம் நானே சில இடங்களில் பேசிட்டேன். ஆனால் இப்போ ஒரு தேசிய கட்சியே இந்த தடுமாற்றம் இருக்குது. இதற்கு காரணம் யாருன்னா, எல்லா கிறிஸ்தவர்களும் என்ன சொல்றாங்க? பிஜேபி நமக்கு எதிர்ப்பாளர்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்? பிஜேபி நமக்கு ஆதரவாளர்னு சொல்றேன். தொகுதியில் உள்ள எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்கள வேட்பாளராக போட்டிருக்கலாம். ஏன் இதெல்லாம் இந்த சொதப்பல்? ஏன் இந்த குழப்படி? ஏங்க மயிலாப்பூர் தொகுதி மட்டும் கொடுத்தா போதுமா? ஏன் டிநகர் தொகுதியை கொடுத்துருக்கலாமே பிஜேபிக்கு? ஆளுநர் தொகுதியை பிஜேபி கொடுத்துருக்கலாமே? இந்த 3 தொகுதி கொடுத்தாலே போதும், பிஜேபி கட்டாயம் வின் பண்ணியிருக்குங்க. பேக்ரவுண்டில் ஒருவேளை திமுகவோட கை கோர்த்து கொண்டு திரு எடப்பாடி அவர்கள் போய்கொண்டு இருக்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வி எனக்கு உண்டாகும். 500ல் 400 பண்ணியாச்சுன்றாங்க. என்ன 400 பண்ணிட்டாங்க இவங்க? என்ன 400 பண்ணிட்டாங்க நான் கேட்குறேன். 5000 கொடுத்தேன்னு சொன்னாங்க. எத்தனை பேருக்கு 5000 கொடுத்தாங்க? யாருக்கு 5000 கொடுத்தாங்க? எத்தனையோ பெண்கள் இன்னும் கதறாங்க, எனக்கு 5000 வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாமே சும்மாதானா? இருக்கிறதே மொத்தமாக கொள்ளையடிச்சிட்டு போயாச்சு. என்ன சார் எப்போ பார்த்தாலும் கொள்ளையடிச்சிட்டேன். வேற என்னங்க பண்றாங்க? ஸ்டாலின் அவர்களுக்கு சொந்தமாக கார் கூட கிடையாது சார். ஏங்க சொந்தமாக கார் இல்லாமையா 4 கோடி காரில் போறாரு அவரு? நீங்கள் உங்கள் பிள்ளைய படிக்க வைக்கிறது கடனால் படிக்க வைக்கிறீங்களோ? லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிங்களோ? நீங்கள் மனைவி கடன் கொடுக்குறான்னு சொன்னால் அவன் புருஷனா? அவன் முதல்ல பிள்ளைக்கு வந்து கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அவன் தகப்பனா? அவன் அப்பா அம்மாவுக்கு கடன் கொடுத்துருக்குன்னு சொன்னவன் நீ மகனா? நீ அம்மாவுக்கு ஒரு கோயில் கட்டி கொடுத்துருக்கிறாரு விஜய், அது கூட கடனும் கட்டி கொடுத்தியோ? விஜய் ரொம்ப அழகா சத்தம் போட்டு கத்துறாரு, நீங்க போய் எல்லாம் என்ன பண்ணுங்க, எனக்கு 23ஆம் தேதி காலையிலே போய் ஓட்டர் ஐடியெல்லாம் எடுத்துட்டு போய் வாக்கு கொடுங்கன்னு. வாக்கு கொடுத்தோன்னா அதோட இவர் காணாம போயிடுவார். முடிஞ்சு போச்சு, அதோட இவருக்கு காலி. இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஆர்ச் பிஷப் சாமுவேல் குணசேகரன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம். சார், இப்போ வந்து அண்ணாமலை அவர் வந்து இப்போ அவருக்கு சீட்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? அவர் நிற்பாரா நிற்க மாட்டாரா? இன்னும் எந்த மாதிரி தொகுதியில் நிற்பாரு? ஏன் இந்த அளவுக்கு இழுபறி நடக்குது? எல்லாருமே அறிவிச்சு எல்லாருமே பிரச்சாரமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் பாஜக இன்னுமே அந்த தொய்வு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு? அதாவது இதோடைய ஒரே தன்மை என்னன்னா, பாஜக மாநில தலைவருடைய பிரச்சனை தான் இது. இப்போ இவர் தான் அதை சார்ட் அவுட் பண்ணி ஆகணும். இப்போ அவருடைய தலைமை சரியில்லாதனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே. அதாவது நான் ஒரு தலைமையில் இருக்கிறேன்னா என்னை சுற்றி 1000 பேர் 1000 சொல்ல தான் செய்வாங்கன்னா எல்லாத்துக்கும் தலை ஆட்டிட்டு போக வேண்டியது தான். ஆனால் நான் ஒரு முடிவு எடுக்கணும் இல்லையா? அதுதானே சரியான முடிவாக இருக்கும். இப்போது என்ன பண்ணலாம்? மாநில தலைமையாக இருக்கிறவர் திரு நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணலாம்? அருமையான தம்பி அண்ணாமலை அழைத்து கொஞ்சம் இந்த ஒரு முறை நீங்கள் இதில் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேளை விட்டு கொடுத்து நீங்கள் போங்க, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சரியான காரணத்தை ஒரு வேளை தம்பி அண்ணாமலை கிட்ட சொன்னால் அண்ணாமலை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்னு நான் நினைக்கிறேன். இல்லை இப்படி பண்ணலாமே, சரி அவர் நினைக்கிறாரு இங்கே நின்னாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாரா? சரி, நம்முடைய நோக்கம் என்ன? பிஜேபியுடைய தமிழ்நாட்டில் கால் வைக்கணும், அது ஒன்று தான் நம்முடைய நோக்கம். அந்த சிந்தனையோடு கூட ஏன் அருமையான மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் ஏன் விட்டு கொடுக்க கூடாது அவருக்கு அப்படின்னு சொல்லி இந்த 2 விதமான காரியத்தில் நானும் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதனால இந்த வேட்பாளர் அறிவிப்பில் இது ஒரு தேசிய கட்சி, மாநில கட்சின்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா எனக்கே சில நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் வேட்பாளரை அறிவிக்கலைன்னு சொல்லிலாம் நானே சில இடங்களில் பேசிட்டேன் நான். ஆனால் இப்போ ஒரு தேசிய கட்சியே இந்த தடுமாற்றம் இருக்குது. இதற்கு காரணம் யாருன்னா மாநிலத்தில் உள்ளவர்கள் தான். பாருங்க, நம்மளே நம்ம தலையில தூக்கி இந்த மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி தான் அர்த்தம். நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது, நல்லா வளர்ந்துட்டு இருக்குது பிஜேபி தமிழ்நாட்டில். இன்றைக்கு மக்கள்லாம் பிஜேபியை ரொம்ப நம்பி சார்ந்து ஜீவிக்க, அதுக்காக வாக்குகள் அளிக்க தயாராகிட்டாங்க. இந்த நிலையில தமிழ்நாட்டில் உள்ள சிலர்
தலைமை பொறுப்பில் இருக்கிற சிலர் உள்ள நயினார் நாகேந்திரன் தானா அல்லது சுற்றி இருக்கிறவங்களா எனக்கு பெரிய சந்தேகம். ஏன் தைரியமா இவர் வெளிப்படையா ஒரு முடிவு எடுக்க கூடாது என்கின்ற ஒரு பெரிய கேள்வி. சார் நீங்களே சொன்னீங்க அது தேசிய கட்சி அப்படின்ட்டு, இருந்தாலுமே இவங்க லிஸ்ட் அனுப்பினாலுமே மேலே இருக்கக்கூடியவங்க ஒப்புதல் கொடுக்க வேண்டும் இல்லையா சார்? அதே எப்படி நம்மளால நயினார் நாகேந்திரன் சொல்லிட முடியும் நம்மளால? இல்ல நீங்க கேட்குற கேள்வி சரியான கேள்வி. இப்போ இவங்க மத்தியில் இவங்க என்ன பண்ணணும், மாநிலத்துக்கு கொண்டு போய் அவங்க லிஸ்ட்டை கொடுக்கணும். லிஸ்ட்டை கொடுக்கும் போது நிச்சயமா எனக்கு தெரிஞ்சவங்க மேல இருப்பாங்கல்ல, இது நேச்சுரல் இயல்பான காரியம் தான். எனக்கு வேண்டியவங்க மேல இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன ஒரு கேள்வி கேட்பாங்க, என்னப்பா இப்படி ஒரு லிஸ்ட் வந்திருக்குதே, இது சரியா? அடுத்த நம்ம இப்படியும் சிந்திச்சு பார்க்கணும்ல. அவர் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை இல்லையா? அப்போ தேசியத்தில் மத்தியிலிருந்து கட்டாயம் என்ன செய்வாங்க, அவங்க தலைமையிலேருந்து கேட்பாங்க, இப்போ இந்த மாதிரி லிஸ்ட்டு கொடுத்தா சரியா இருக்கான்னு கேட்பாங்க. இது தப்பே இல்லையே. அப்போ அவங்கள்ட்ட என்ன போகும், இவர் என்ன சொல்லுவார், நிச்சயமா அண்ணாமலை என்ன சொல்லியிருப்பாரு, பாருங்க இந்த மாதிரி நான் கேட்ட தொகுதி கொடுக்கலங்க, அதனால நான் நிக்கல அப்படின்னு அவர் சொல்லிட்டார். நான் தேர்தலில் நிக்கலன்னு சொல்லிட்டார். அண்ணாமலை அவர்கள் தேர்தல் நிக்கலன்னு சொல்லிட்டார். நான் பிரச்சாரத்துக்கு நான் வரேன், தேர்தலில் நான் நிக்கலன்னு சொல்லிட்டார். இப்போ என்ன பண்ணணும், ஒன்று சரி அவர் நிற்க வேண்டான்னு விட்டுறணும், இல்லை ஏன் நிக்கலன்னு கேள்வி கேட்கும் போது என்ன ஆகுது, அவர் தன்னுடைய கருத்தை அவர் கொடுக்கிறார். அப்போ கருத்தை கொடுக்குமா என்ன சொல்றாரு, இங்கே நின்னாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நேற்று கூட ஒரு பிஜேபி தலைவர் என்னோடு கூட பேசிட்டு இருந்தார். என்னங்க நீங்க ரொம்ப அண்ணாமலைக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களே அப்படின்னாரு. என்னுடைய ஒரே நிலைப்பாடு என்ன, இப்போ நான் ஒரு ஆன்மீக தலைவன், கிறிஸ்தவ ஆன்மீக தலைவன், பிஜேபிக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனா நான் என்ன சொல்றேன், பிஜேபிக்கு நமக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நான் சொல்றேன். நான் எல்லா கிறிஸ்தவங்களும் என்ன சொல்றாங்க, பிஜேபி நமக்கு எதிர்ப்பாளர்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், பிஜேபி நமக்கு ஆதரவாளர்னு சொல்றேன். ஏன் இந்த நிலையை மாற்ற வேண்டும்? எல்லாரும் மக்கள் தான். ஒண்ணு நீங்க சிங்கம் நான் ஆடுன்னு கிடையாது, எல்லாருமே ஆடுதான், எல்லாருமே சிங்கம் தான். விளங்குதா? அப்ப நமக்குள்ள என்னத்துக்கு பிரிவினை? நம்மளாம் ஒன்றாக இருப்போம். ஏன் கட்சியை பார்த்து ஏன் நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஆட்சி நல்லா இருக்குது இந்தியாவில், அதனால அந்த ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வரட்டுமே என்கின்ற ஒரே சிந்தையோடு கூட நான் போயிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி ஏன் மற்ற பிஜேபி தலைவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள் ஏன் நினைக்க மாட்டாங்கன்னு எனக்கு பெரிய வருத்தம். விட்டு கொடுங்களேன். இப்போ அருமையான திரு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, சென்னையில் ஒரே ஒரு சீட்டு தான் கொடுத்துருக்கிறார் பிஜேபிக்கு, கோவையில் ஒரே ஒரு சீட்டு தான் கொடுத்துருக்கிறார். ஏன்? அப்போ உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பணும் நோக்கம் இல்லையா? புரியுதா? நல்லா நீங்க சிந்தனை பண்ணணும். சென்னையில் இருக்கிறவங்க நல்ல படித்தவர்கள், மற்ற மாவட்டத்திலிருந்து இப்போ சென்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. நிறைய பேர் டிரான்ஸ்ஃபராக இங்கே உட்காந்துட்டாங்க. அப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன விரும்புவாங்க, பிஜேபி தான் வரணும்னு விரும்புவாங்க. அப்போ பிஜேபிக்கு அதிகமான சீட் நீங்கள் கொடுத்துருக்கலாமே, ஏன் அதை எடப்பாடி அவர்கள் செய்யவில்லை? கோவையில் அதே மாதிரி, கோவை என்பது ஒரு இந்த தொழில் நகரமாயிடுச்சு. அது அந்த தொழில் நகரத்தில் நிச்சயமாக நிறைய பேர் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, படிப்பாளிகள், விஞ்ஞானிகள் அங்கே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நகரத்தில் போயிட்டு பிஜேபி ஒரே சீட் தான் கொடுத்துருக்கிறீங்க. ஏன் இதை மாநில தலைவர் ஏன் எண்ணி பார்க்கல, பிஜேபி மாநில தலைவர் ஏன் எண்ணி பார்க்கல? இந்த 2 இடமும் ரொம்ப முக்கியமான இடம். இந்த 2 இடத்தையும் எடப்பாடி அவர்கள் ஏன் தேசிய கட்சிக்கு ஏன் ஒரே ஒரு சீட்டு கொடுத்தார்? சார் இது இப்போ நயினார் நாகேந்திரனால என்ன சார் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் அந்த 27 சீட்டு கொடுக்கும்போது கூட நான் இதை தான் கொடுக்க போறேன் அப்படின்றது மேலிடத்துல கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார்ல சார். அப்போ மேல இருக்கீங்க தான் சார் பொறுப்பாளர் ஆக முடியும் அவங்க. அப்படி எப்படிங்க? இப்போ நீங்கள் நானும் அடிக்கடி இப்போ பழகுறாங்க. உங்கள் சேனலில் யார் ஓனர் எனக்கு தெரியாது, தெரியும், அவர்கிட்ட நான் பேசுறது இல்லை. நீங்கள் நான் தான் அடிக்கடி பேசிட்டு இருக்கிறோம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்சுக்கிட்டதை நான் சொல்ல முடியும். ஏங்க இந்த இது செய்தால் நல்லா இருக்குமே, இயல்பாக இருக்குமே அப்படின்னு இயல்பாக சொல்லக்கூடியது தானுங்க. நீங்கள் கொஞ்சம் தெரிவிங்க அவர்கிட்ட அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அந்த மாதிரி நயினார் நாகேந்திரனும் எடப்பாடியும் ஒன்றாக ஒரே கட்சியில் பல ஆண்டுகள் ஒன்றாக சேவை செய்தவர்கள், இணைந்து வேலை செய்தவர்கள். ஏன் நயினார் நாகேந்திரன் எடப்பாடி கிட்ட சொல்லக்கூடாது இல்லையா? எனக்கு இவ்வளோ இது கொடுங்க. அல்லது நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், மேலிடத்துல சொல்லியிருந்திருக்கலாமே, இதை ஏற்றுக்கொள்ளாதீங்க, இது சரியில்லை, இவங்க கொடுக்குற தொகுதியெல்லாம் சரியில்லை, நமக்கு இந்த தொகுதி கொடுத்தா நல்லதுன்னு ஏன் சொல்லலை? விளங்குதா? நான் என்ன சொல்றேன், நம்ம ஜெயிக்கணுங்க. ஜெயிக்கிறதுக்காக நம்ம என்ன வேணா செய்யணும். இப்போ 4 வருஷமா நான் போராடிட்டு இருக்கிறேன். எப்படியாவது பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டும்,
தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி வர வேண்டும். 4 வருஷமா சொல்றேன். 4 வருஷத்துல எத்தனை கிறிஸ்தவர்கள் என்னை திட்டி இருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும். கமெண்ட்ல நீங்க பார்த்துருப்பீங்க எவ்வளவு பேர் எப்படியெல்லாம் திட்டுறாங்க, கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டுறாங்க. ஆனா அதை குறித்து நான் கவலைப்படல. ஏன், என்னுடைய சிந்தனை, என்னுடைய நோக்கம் எப்படியாவது பிஜேபி தமிழ்நாட்டில் வரணும், நல்ல ஆட்சி கொடுக்குன்ற நம்பிக்கையில நான் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறேன். அதான் என்னுடைய ஒரே உணர்வு. எனக்கு எந்த ஆட்சி வந்தால் எனக்கு என்னங்க வந்தது? நான் ஒரு ஆன்மீக தலைவங்க. எனக்கு என்ன, நான் பாட்டு வீட்டில் உட்காந்துட்டு என் ஆன்மீக வேலையை பார்த்துட்டு இருக்கலாமே. நான் ஏன் இவ்வளவு தூரம் வந்து உங்களுக்கு வந்து பேட்டி கொடுக்கணும் அவசியமே இல்லையே. என்னுடைய சிந்தனை மக்கள் ஆட்சி வர வேண்டும், குடும்ப ஆட்சி இருக்கக்கூடாது, மக்கள் ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக நான் போராடுகின்றேன். இந்த மாதிரி சூழ்நிலையில எடப்பாடி அவர்களும் விட்டு கொடுக்க வேண்டும், திரு நயினார் நாகேந்திரன் விட்டு கொடுக்க வேண்டும். நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும்? திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்கிற சிந்தையோடு கூட செயல்பட வேண்டும். இப்போ வந்து இப்போ 27 சீட்டு கொடுத்ததே கம்மின்னு தான் நினைக்கிறீங்களா என்ன பாஜகவுக்கு? எங்க ஒரு தேசிய கட்சிங்க இது. தேசிய கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து இப்போதானே சார் வந்துட்டு இருக்காங்க பாஜக. எப்படி சொல்லுவீங்க இப்போதான் வந்துட்டு இருக்கிறாங்கன்னு? இல்லைங்க, அருமையான டாக்டர் கலைஞர் இருக்கும் போதே பிஜேபி அழைச்சிட்டு வந்தவருங்க அவரு. அது ஓகே சார், விளங்குதா? அப்பவே டாக்டர் கலைஞர் 10 சீட்டு கொடுத்தாருங்க. அப்போ எத்தனை வருடங்கள் தாண்டி வந்திருக்கிறோம் நம்ம, இல்லையா? அப்போ 40 சீட்டாவது கொடுத்துருக்கணும் இல்லை? சரி, அதுவும் பிஜேபி தலைமையில் என்ன பண்றாங்க, ரைட் நீங்க 27 சீட்டு கொடுங்க பரவாயில்ல அப்படின்னு ஆரம்பத்தில் 60 கேட்டாங்க, 40க்கு வந்தாங்க, பிறகு 30வது கிடைக்கும்னு நினைச்சாங்க. சரி 27 தான் கொடுத்தாங்க, அதுக்கும் அவங்க சரின்னு சொல்லியாச்சு. ஆனா தொகுதி பங்கீடுல வந்து சரியா இருக்கணும் இல்லைங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்போ மயிலாப்பூர் தொகுதியில யார் நின்னா நல்லா இருக்கும்? ஆலந்தூர் தொகுதியை வந்து ஏடிஎம்கேக்கு கொடுத்துட்டீங்க. ஆலந்தூர் தொகுதியில் இது வரைக்கும் ஏடிஎம்கேக்கு எம்ஜிஆர் காலத்தில் தவிர அதுக்கு அடுத்து அவங்க ஜெயிக்கவே இல்லை. அந்த மாதிரி நிலைமை. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது கூட ஒரே ஒரு தடவை தான் வந்தாங்களே தவிர மற்றபடி இருக்க முடியல. இதான் பிரச்சனையே. டாக்டர் எம்ஜிஆரே உயிரோடு இருந்த சமயம் ஆலந்தூர் தொகுதியை விட்டுட்டு ஓடினார், ஆண்டிப்பட்டிக்கு போய் நின்னார். அவர் வாழ்ந்ததெல்லாம் ஆலந்தூர் தொகுதியில் தான், ஆனால் அங்கே நிற்கவே இல்லை. அப்படியே தொகுதியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒதுக்கி அதுலேயும் அந்த வேட்பாளரை யாருக்கும் யாருன்னே தெரியாது. தொகுதியில் உள்ள எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்கள வேட்பாளராக போட்டிருக்கலாம். ஏன் இதெல்லாம் இந்த சொதப்பல், ஏன் இந்த குழப்படி, ஏன்? அப்படிதான் என்னுடைய கேள்வி. அப்போ உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இருக்குன்னு நீங்க விரும்புறீங்களா? அப்போ இவ்வளவு நாள் நீங்க பேசிட்டு வந்தா சும்மா வீணா பேசிட்டு இருந்தீங்க. தேர்தல் நேரத்தில் உங்களுடைய உண்மையான முகத்தை கண்டுபிடிக்க முடியுது. இந்த நேரத்தில் நீங்க சிந்திச்சு செயல்படணும் இல்லையா? ஏங்க மயிலாப்பூர் தொகுதி மட்டும் கொடுத்தா போதுமா? ஏன் டிநகர் தொகுதியை கொடுத்துருக்கலாமே பிஜேபிக்கு, ஆலந்தூர் தொகுதியை பிஜேபி கொடுத்துருக்கலாமே. இந்த 3 தொகுதி கொடுத்தாலே போதும், பிஜேபி கட்டாயம் வின் பண்ணி இருக்குங்க. 3 தொகுதியிலையும் அருமையான ஆட்கள் இருக்கிறாங்க. பிஜேபிக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த 3 தொகுதியில் இருக்கிறாங்க. இந்த 3 தொகுதி ஏன் கேட்டு வாங்க முடியல? அப்ப எதுக்கு தமிழ்நாட்டு தலைமையில நீங்க இருக்கிறீங்க? நீங்க இப்போ நீங்க உங்கள்கிட்ட நான் சில காரியத்தை கேட்கிறேன், நீங்க செய்தாலும் ஆகணும். நான் உங்களை கேட்கறேன், ஏன் நட்பின் காரணமா நான் கேட்கறேன். நான் வேற எதுவும் இல்லை. நீங்க 2 பேரும் நண்பர்கள் தானே, ஏற்கனவே வெவ்வேறு கட்சியில நீங்க 2 பேரும் தலைமையில இருந்தாலும் நீங்க 2 பேரும் நண்பர்கள் தானே, தாராளமா கேட்கலாமே, தப்பே இல்லையே, கேட்டு பெற்றிருக்கலாமே. ஏன் அதை செய்யல என்கின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்கின்றது. இது வந்து தலைமைக்குமே தெரிஞ்சிருக்கும்ல சார். அப்போ தலைமையை விட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது ஏதோ ஒரு கணக்குல தானே பண்ணுவாங்க. ஏன் அமித்ஷாவெல்லாம் நம்ம என்ன அந்த அளவுக்கு குறைச்சி அனுப்ப முடியுமா என்ன? ஏதோ ஒன்று தமிழ்நாட்டில் சரி ஓகே அதிமுக வந்தாலும் பரவாயில்ல, மேபி 2029 எலெக்ஷன்ல நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருப்பாங்கன்றதுக்காக அவங்க அப்படி விட்டு கொடுத்துருக்கலாம் இல்லையா? இல்லை, அப்படி முடியாதுங்க. ஏன் நான் சொல்றேன்னா, அவங்க என்ன வெறும் தமிழ்நாட்டை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்களா? சில நேரங்களில் நீங்க இப்படி கேட்குறீங்க, மணிப்பூரை ஏங்க அவர் போய் சந்திக்கல நீங்க கேட்குறீங்க. மணிப்பூர் மட்டும் தான் அவர் பார்க்குறாரா, தமிழ்நாடு மட்டும் தான் பார்க்குறாரா? அதுக்காக தான் தமிழ்நாட்டில் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, மாநில தலைவர்னு ஒருத்தர் வச்சிருக்கிறாங்க. நீ பொறுப்பெடுத்து செய்வான்னு சொல்றாங்க. எதுக்காக அவருக்கு கொடுத்தாங்க? நல்லா நீங்க சிந்திச்சு பார்க்கணும். ஏற்கனவே அரசியல் அவர் அனுபவம் உள்ளவர் திரு நயினார் நாகேந்திரன். அதனால அடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருந்தவர். ஆகவே இந்த 2 கட்சிகளும் வர வேண்டும், ஒன்றாக சேர்ந்து இந்த சட்டசபையிலே அவர்கள் எப்படியாவது போராடி ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக தான் அவருக்கு இந்த சான்ஸை கொடுத்தாங்க. வேற யாரும் தலைவரே இல்லையா மாநில தலைவராக போடுறதுக்கு? இருந்தாலும்
இந்த காரணத்துக்காக கொடுத்தாங்க. ஆனா அந்த காரணத்தை நீங்க நிறைவேற்றலையே, அப்போ வருத்தமா இருக்குல்ல. ஏங்க ஒரு தடவை ஒருவேளை நீங்க சொல்லுவீங்க முடியாதுன்னு என்கிட்ட, மறுபடியும் 2வது தடவை நான் உங்களை கேட்கறேன், 3வது தடவை நான் என்ன சொல்லுவேன், ஏங்க நீங்கள் நானும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம், என்னங்க இது கூட உங்களால செய்ய முடியலையா அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமா நீங்க இறங்கி வருவீங்க. ஏன் அந்த நிலைப்பாடை ஏன் திரு நயினார் நாகேந்திரன் எடுக்கவில்லை? புரியுதுங்களா? இப்போ நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும், கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விட்டு கொடுத்துச்சு. சரியா? அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் எனக்கு தெரியும் எந்த தொகுதியில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நின்னா ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அதே தொகுதியை கூட பிஜேபிக்கு விட்டு கொடுத்துச்சு. சரியா? என்ன அர்த்தம்? அப்ப என்ன சொல்றாங்க அவங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தையே முழுசா உங்களுக்கு கொடுத்துட்டேனே, நீங்க இதை வந்து கேட்கறீங்கன்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. எந்த தொகுதியை கொடுத்தீங்க? எந்தெந்த தொகுதியை கொடுத்துருக்கிறீங்க? இன்னைக்கு கன்னியாகுமரி மக்கள்லாம் ஏன்டா சொல்லிட்டு இருக்கிறாங்க, குமரிட்டு இருக்கிறாங்க. ஏங்க இப்படி பண்ணாரு? நான் சொன்ன உங்க தலைவரை போய் கேளுப்பா, உங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவரை போய் கேளு. நீ என்ன கேட்டு என்ன பிரயோஜனம்? இல்லை நீங்க கட்டாயம் நீங்க பேசி ஆகணும், இதுல ஏதாவது ஒரு மாறுதல் கட்டாயம் வேணும், போட்டாச்சு மாறுதல் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நீ முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கணும், இப்போ சொல்லி பிரயோஜனம் கிடையாதுப்பா. விளங்குதா? அப்போ இந்த குளறுபடிகள்லாம் ஏன்? எடப்பாடிக்கு அரசியல் தெரியாதா? இந்த தொகுதியில் நின்னா நம்ம ஜெயிப்போம் தெரியாதா அவருக்கு? இந்த தொகுதியெல்லாம் விட்டு கொடுத்தா நம்ம ஜெயிப்போம் தெரியாதா அவருக்கு? ஏன் இதை பண்ணார்? அப்போ இவர் திமுகவோட உடன்பட்டு போய் கொண்டு இருக்கின்றாரா என்கின்ற ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்படுது. ஒருவேளை பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று கொடுப்பாங்க, இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்தா நல்லா இருக்கும், அந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல ஒருவேளை திமுகவோட கை கோர்த்து கொண்டு திரு எடப்பாடி அவர்கள் போய் கொண்டு இருக்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வி எனக்கு உண்டாகும். அதனால காலம் இன்னும் இருக்கின்றது, இப்பொழுதும் ஏதாவது மாறுதல் செய்யலாம். இன்னும் 5 நாட்கள் இருக்கின்றது, இந்த 5 நாட்களுக்குள்ள ஏதாவது ஒன்று பண்ணலாம். அடுத்து இப்போ திமுகவில் வந்து இப்போ கனிமொழி அவர்கள்லாம் சொல்றாங்க, எங்களால் வந்து 505 வாக்குறுதிகளில் வந்து 400க்கு மேலே நிறைவேற்றிட்டோம், மீதி ஒரு சொற்ப வாக்குறுதிகள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சு தான் எங்களால் நிறைவேற்ற முடியும் அப்படின்ற 400 வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டேன் அப்படின்றாங்க சார். அப்போ திரும்ப அவங்க தானே ஆட்சி அமைப்பாங்க? ஒன்றும் இல்லைங்க, மத்திய மந்திரி வந்தார், அதாவது சிறுபான்மையினுடைய மத்திய மந்திரி வந்தார். அவரிடத்துல பேசுவதற்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அப்போ நான் சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் வந்து யார் கேட்கணும்னா உங்கள் மைனாரிட்டிக்காக இருக்கின்ற மைனாரிட்டி மினிஸ்டர், தமிழ்நாட்டில் இருக்கிற மைனாரிட்டி மினிஸ்டர் இதெல்லாம் கொண்டு வந்து கேட்டாருன்னா நாங்கள் கட்டாயம் அப்ரூவ் பண்ண போறோம், நாங்கள் வேண்டாம்னு சொல்ல போறோம். ரொம்ப கரெக்டாக சொல்ல, பல கோடி, எத்தனை கோடி? பல கோடி சிறுபான்மையினருக்காக ஒவ்வொரு வருடம் நாங்கள் ஒதுக்கி வைக்கின்றோம். மற்ற மாநிலத்தில் உள்ள சிறுபான்மையின் தலைவர்கள் எல்லாம் எங்களிடத்துல கோரிக்கை வைக்கின்றார்கள், நாங்கள் வந்து அப்ரூவ் பண்ணி அனுப்புறேன். நாங்கள் வச்சுட்டு இருக்க முடியாது பணத்தை, என்ன இந்த ஸ்டேட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லி வச்சாச்சுன்னா அவங்களுக்கு தான் கொடுத்தாகணும், வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. உங்க ஸ்டேட்ல இருந்து யாரும் வரல அப்படின்னு நேரடியாகவே சொல்றாரு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, 500ல் 400 பண்ணியாச்சுன்றாங்க. என்ன 400 பண்ணிட்டாங்க இவங்க? என்ன 400 பண்ணிட்டாங்க நான் கேட்குறேன். ஒன்றும் இல்லைங்க, இப்போ இன்னைக்கு கால் நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. எங்க வீட்டு பக்கத்துல வேக வேகமா பிளாட்ஃபார்ம் போட்டாங்க. சரிங்களா? ரோட்ல பிளாட்ஃபார்ம் போட்டாங்க வேக வேகமா. இன்னைக்கு காலைல ஒரு பிள்ளை அந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு குழி, ஸ்கூலுக்கு போற பிள்ளை, அது பாவம் எக்ஸாம் எழுதுக்க ஓடுது, அந்த நேரம் அந்த குழிக்குள்ள விழுந்துச்சுங்க. கால் தடிக்க அந்த குழிக்குள்ள கால் மாட்டி அது கீழே விழுந்து. யோசித்து பாருங்க, காலையிலே நடந்த சம்பவம், காலைல 7:30 மணிக்கெல்லாம் நடந்த சம்பவம் இந்த சம்பவம். அப்போ ஏதோ பேருக்காக உங்க திட்டங்களை நிறைவேற்றணும்னு நினைக்கிறீங்களா? சமீபத்தில் அருமையான திரு ஸ்டாலின் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் போய் ஒரு பிரிட்ஜை திறக்கிறாரு. பிரிட்ஜு வேலைப்பாடே முடியல, அதை போய் திறக்கிறாரு, பிரிட்ஜை திறக்கிறாரு. அங்கே நின்று ஒருத்தர் என்ன பண்ணுறான், அதை வீடியோவை எடுத்து இதை தான் திறந்து வச்சுட்டு போனார், இங்கே பாருங்க இப்படி இருக்குது நிலை போன அவர் போடுறோம். அன்னைக்கு அதே நாள் அங்கே தான் நான் இருக்கிறேன். என்ன ஆயிடுச்சுன்னா என்னால் அந்த இடத்துல போக முடியல. காரணம் நான் என்னுடைய வாகனத்தை டைவர்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க வேற இடத்துக்கு. நான் குமரி மாவட்டத்தில் தூத்துக்குடிக்கு போயிட்டு இருக்கிறேன். இது நம்முடைய அருமையான சட்டசபை சபாநாயகர் இடத்துல நடந்த அப்பாவும் நடந்த அந்த தொகுதியில் நடந்த காரியம் இது. அதனால சுத்திக்கிட்டு போக வேண்டிய நிலைமை, அதனால பார்க்க முடியல. ஆனால் கொஞ்ச நேரத்தில் வீடியோ இப்படி வருது.
அப்போ இவங்க என்ன நிறைவேற்றுறாங்க? எதுவுமே அறகுறை தானே, எதுவுமே சரியா நிறைவேறலையே. 5000 கொடுத்தேன்னு சொன்னாங்க. எத்தனை பேருக்கு 5000 கொடுத்தாங்க? யாருக்கு 5000 கொடுத்தாங்க? எத்தனையோ பெண்கள் இன்னும் கதறாங்க, எனக்கு 5000 வரவே இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ எல்லாமே சும்மா தானா? அப்போ ஒரு திட்டமும் நிறைவேறலையே. இனிமே வந்து இவங்க என்ன செய்ய போறாங்க? இருக்கிறதே மொத்தமா கொள்ளையடிச்சிட்டு போயாச்சு. என்ன சார் எப்ப பார்த்தாலும் கொள்ளையடிச்சிட்டேன். வேற என்னங்க பண்றாங்க? ஸ்டாலின் அவர்களுக்கு சொந்தமா கார் கூட கிடையாது சார். ஏங்க சொந்தமா கார் இல்லாமையா 4 கோடி கார்ல போறாரு அவரு? அது கவர்மெண்டோட காரா இருக்கலாம். யார் சொன்னது? அவர் எலெக்ஷன் அஃபிடவிட்ல ஸ்டாலின் ஏங்க அவர் அப்படிதான் சொல்லுவாருங்க. விட்டா நீங்க தான் நன்கொடை கொடுத்துருன்னு சொல்லிடுறாரு. அவர் காரை நீங்க தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லுவாரு. உங்க பணத்துல வாங்கி கொடுத்தேன்னு சொல்லுவாருங்க. அவர்கிட்ட கார் இல்ல, நீங்க வாங்கி கொடுத்துருப்பீங்க 4 கோடிக்கு. யாருக்கு என்ன தெரியும்? நீங்க வாங்கினாலும் வாங்கி கொடுத்துருப்பீங்க நீங்க. ஏன்னா நீங்க அவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றீங்களா அவருக்கு? என்னங்க இது? 1000 சொல்லாங்க. ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லாம தான் இருக்கிறாங்க. அவங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாங்க. என்னங்க இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 20 ஜென்மத்தில் அவங்க வந்து 20 இந்த வம்சத்துல அவங்க பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி சேர்த்து வச்சிருக்கிறாங்க. இன்னும் 20 ஜெனரேஷன் உட்கார்ந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இருக்குதுங்க. எளிமையான தலைவர்னு உதயநிதி ஸ்டாலின் அவ்வளவு பாராட்டுறாரு. டீ கடையில் போய் கொஞ்சம் டீ சாப்பிட்றாங்க. எந்த அளவுக்கு எளிமையான தலைவரா இருக்காங்க. அவரை போய் நீங்க இப்பதானே டீ சாப்பிட்றாங்க. இவ்வளவு நாள் என்ன சாப்பிட்டாங்க? இப்போதான் டீ கடை அவங்களுக்கு தெரியுதுங்க அடையாளம். இவ்வளவு நாள் அடையாளமே தெரியலையே. அதான் நீங்க ஸ்டாலின் இந்த மாதிரி இதில் கொடுத்துருக்காருன்னு நீங்க சொன்னோன்னே எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா 2009ஆம் வருஷத்துல சிங்கப்பூர் பக்கத்துல ஒரு பெரிய இது கட்டினாருங்க அவரு. ஆமாங்க, ஒரு பெரிய கிளப்பு கட்டியிருக்கிறாரு. இதெல்லாம் மக்களுக்கு தெரியுமா தெரியல. 2009 கட்டியாச்சு. அதுவும் சிங்கப்பூர்ல வந்து வெளியே கடலுக்குள்ள இருக்கும். அது எல்லா விதமான கேளிக்கைகளும் அங்கே நடக்கும். இப்போ அது உள்ள போனால பணத்தை கட்டினா நீங்க அந்த ரோடுக்குள்ளே போக முடியும். அந்த மாதிரி இடம் வச்சிருக்கிறாருங்க அவரு. அப்போ யார் பேர்ல வச்சிருக்காருன்னு தெரியலையே. அது இப்போ நீங்க சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இருக்கிறத சொல்லிட்டு போங்களேன். என்ன இப்போ இதெல்லாம் சம்பாதிச்சேன்னு சொல்லிட்டு போங்களேன். சமீபத்தில் நம்முடைய இவங்க யாராவது சசிகலா இருக்கிறாங்களே, நம்ம இவங்க கூட இருந்தாங்களே, ஜெயலலிதா அம்மையார் கூட இருந்தாங்களே, அந்த அம்மா இப்படிதான் நீங்க கேட்ட மாதிரி கேள்வி கேட்டாங்க. அவங்க யாரோ ஒருத்தர் கேட்கறாரு, அம்மா இவ்வளோ சொத்து எங்கேருந்துமா வந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கணும். அவங்க சொல்றாங்க நான் உழைச்சி சம்பாதிச்சேன்னு சொல்றாங்களே. அந்த மாதிரி நீங்களும் சொல்லிட்டு போங்கன்ற. நாங்கள் உழைச்சி சம்பாதிச்சோம் அப்படின்னு சொல்லுங்களேன். அப்போ அது சொல்லக்கூட உங்களுக்கு தைரியம் இல்லை. ஒன்றுமே இல்லைன்னு சொல்றது தான் உங்களுக்கு தைரியமா இருக்குது. இது எப்படி இருக்குன்னா, எங்கள் கிறிஸ்தவத்தில் ஒருத்தர் சொன்னார், நான் கனடாவில் உட்காந்துக்கிட்டு எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, ஆண்டவர்கிட்ட கார் கேட்டால் கார் கொடுத்தாரு, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். அதே அவர் என்ன சொல்றாரு, அவங்க அப்பாவுடைய அடக்கத்துக்கு என்ன சொல்றாரு, நீங்களாம் காசு கொடுத்தாதான் எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ண முடியும் அப்படின்றார். அந்த மாதிரி கதையாக இருக்குது இந்த கதை. அதனால இவங்களாம் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. அதனால இவங்களாம் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. இப்போ தான் விளங்குது இப்போ நீங்கள் சொல்லும் போது. சரி, இவருக்கு எப்படின்றீங்க? விஜய் அவர்கள் வந்து மனைவி தங்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க, அப்பா அம்மா தங்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குழந்தைகள் 2 பேருமே எங்கிட்ட கடன் வாங்கியிருக்கான்ற மாதிரி கொடுத்துருக்காரு சார். அப்புறம் இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைய படிக்க வைக்கிறது கடனால் படிக்க வைக்கிறீங்களோ? லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிங்களோ? நீங்கள் உங்கள் பிள்ளை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குதுங்க, ஃபீஸ் கட்டுறதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு வச்சுக்க போல் இருக்குது. என் பிள்ளைக்கு நான் கடன் கொடுக்கிறேன். அப்போ இவன் உண்மையான பெற்றோர் இல்லை, இப்போ இவன் உண்மையான மகன் இல்லை. அப்போ அதானே அர்த்தம். அப்போ உண்மையான கணவன் இவன் இல்லை. மனைவி கடன் கொடுக்குறான்னு சொன்னால் அவன் புருஷன். அவன் முதல்ல பிள்ளைக்கு வந்து கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அவன் தகப்பனா. அவன் அப்பா அம்மாவுக்கு கடன் கொடுத்துருக்குன்னு சொன்னவன் நீ மகனா? நீ இல்லை. நான் அப்படி தானே கேள்வி கேட்பேன். நான் பரிதாபம், என் தம்பி ஒருத்தன் அந்த கட்சியில் நிற்கிறான். அதான் அடுத்த பரிதாபம். அந்த கட்சியில் வேட்பாளராக நிற்கிறான் என் தம்பி ஒருத்தன். இதெல்லாம் கேட்கறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. ஏன் நானும் பார்த்தேன் அதை, நீங்கள் சொன்ன லிஸ்ட்டை. நானே ஆச்சரியப்பட்டேன். பையனுக்கு கடன் கொடுக்குறியா, மனைவி கடன் கொடுக்குறியா, என்னையா இது? அம்மாவுக்கு கடன் கொடுக்குறே. ஒன்று பெத்த அம்மா பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இன்னைக்கு நீ இந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆகிறதுக்கு அவங்க எவ்வளோ தூரம் எத்தனை கோயிலுக்குள்ளே சுற்றி இருப்பாங்க. என்ன அப்போ உங்கள் அம்மாவுக்கு கோயில் கட்டி கொடுத்தியே, ஒரு இந்து கோயில் கட்டி கொடுத்துருக்க தெரியுமா உங்களுக்கு? அம்மாவுக்கு ஒரு கோயில் கட்டி கொடுத்துருக்கிறாரு விஜய். என்ன அது கூட கடனும் கட்டி கொடுத்தியோ? இப்போ அதெல்லாம் லிஸ்ட்டில் வரலையோ? இப்போ நான் உங்களை கேள்வி கேட்குறேன், கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் விஜய் கேட்டு சொல்லுங்க எனக்கு. இப்போ இதில் அதே மாதிரி விஜய் அவர்கள் இப்போ வந்து பரப்புரை ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பிக்கும் போதே வந்து ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர் தொகுதிக்கு போகும்போது நிறைய பிரச்சனைகள் பண்ணுறதா வந்து ஆதவர்ஜுனா அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. விஜய் அவர்களை பார்த்து அவ்வளோ பயமா என்ன ஸ்டாலின் அவர்களுக்கு? அதாவது இவங்க 2 பேருமே
ஒரு வித்தியாசமான கோளாறான ஆட்கள். யாரு சார்? இந்த ஆதவ அர்ஜுனாவும் ஸ்டாலினும். ஆதவ அர்ஜுனா வந்து ஸ்லீப்பிங் செல் ஆஃப் டிஎம்கே. இப்போ எப்போ விஜய் அவர்கள் எங்கேயோ போயிருப்பார். இதுக்கெல்லாம் முட்டுக்கட்டையா இருந்தா ஆதவ அர்ஜுனா தான். ஒன்றும் இல்லைங்க, ஒரு உண்மையை நான் சொல்றேன். ஆதவ அர்ஜுனாவுடைய மாமியார் எந்த கட்சியில் நிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆமா சார், அவங்க ஃபேமிலியே ஒவ்வொன்றும் பார்த்தேன். ஆமா, என்னங்க நடக்குது இது? அப்ப நீங்களாம் மக்களுக்கு சேவை செய்ய வந்த ஆட்களா? மாமியார் ஒரு கட்சி, மருமகன் ஒரு கட்சி, பையன் ஒரு கட்சி. என்னங்க இது? அப்போ ஒரே குடும்பத்தில் 3 கட்சியில் இருப்பீங்க. அப்போ உங்க குடும்பத்தை மட்டும் பத்திரமா காப்பாற்றணும். இதுக்காக நீங்க கட்சியில் இருக்கிறீங்க, மக்களுடைய சேவைக்காக இல்லை, இல்லையா? விஜய் ரொம்ப அழகா சத்தம் போட்டு கத்துறாரு. நீங்க போய் எல்லாரும் என்ன பண்ணுங்க, எனக்கு 23ஆம் தேதி காலையிலேயே போய் ஓட்டர் ஐடியெல்லாம் எடுத்துட்டு போய் வாக்கு கொடுங்கன்னு. வாக்கு கொடுத்தோன்னா அதோட இவர் காணாம போயிடுவார். முடிஞ்சு போச்சு, அதோட இவர் காலி. ஓகே சார். சார், அதே மாதிரி இப்போ விஜய் அவர்களோட வந்து இப்போ நிறைய பக்கம் வந்து தடைகள் ஏற்படுத்துகிறாங்களே. அதாவது இன்னும் இப்போ அடுத்த தேர்தல் பரப்புரையும் போதே வந்து 28 கண்டிஷன் 30 கண்டிஷன் போட்டு பண்ணுறாங்க. ஆனால் மற்ற திமுகவினருக்கும் அதிமுகவினருக்கும் அந்த மாதிரி கண்டிஷன் போட மாட்டேன்றாங்களே. ஆனால் இல்லை, அதில் நான் நீங்கள் அந்த கண்டிஷன் சொல்லும் போது அதில் நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். அதை நான் பார்த்துட்டு அப்போ நான் ஆச்சரியப்பட்டேன். இப்போ உங்களுக்கு இருந்த அதே கேள்வி தான் எனக்கு இருந்தது. ஏன் விஜய்க்கு மட்டும் வேணுன்னே கண்டிஷன்ஸ் போடணும் பரப்புரைக்காக அப்படின்னு சொல்லி நான் அதை பார்த்தேன். அப்போ அதில் பார்க்கும்போது என்ன போட்டிருக்குன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆன்லைனில் போயிட்டு அதை வந்து என்ன செய்யணுமா, அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்கணும். இவங்களுக்கு அது தெரியல. கூட இருக்கிறவங்களும் சொல்லல. கூட இருக்கிறவங்களும் கொஞ்சம் அனுபவம் உள்ளவங்க தானே அரசியலில், எப்படி பண்ணுன்னு சொல்லி தரல. பேப்பரில் எழுதி கொடுக்குறாங்களாம். ஏன்னா இவங்களுக்கு பேப்பரில் எழுதியதுன்னு பழக்கம். பேப்பரில் எழுதி கொடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் வாசிப்பார் அதை, அல்லது அது மனப்பாடம்னு ஸ்கிரிப்ட் மாதிரி. என்ன எப்படி சினிமாவில் நடிக்கிற ஸ்கிரிப்டை மனப்பாடம் படித்து பேசுகிறோம், அதே மாதிரி பழக்கத்தில் என்ன பண்ணிட்டாங்க, பேப்பரில் எழுதி கொடுக்குறாங்க. அதனால் அவங்க சொல்கிறாங்க, பேப்பரில் எழுதி கொடுத்ததை நாங்கள் எப்படி அப்ரூவல் தர முடியும்? என்ன இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணணும். ஸோ அது இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுலும் ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? இப்போ இன்னொரு 1 மணி நேரத்தில் உங்கள் கூட்டம்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணி என்ன பிரயோஜனம்? அதாவது ஏற்கனவே 41 பேர் செத்துட்டாங்க. அதெல்லாம் சிந்திப்பாங்கல்ல. இப்போ பெரம்பூருக்கு அவர் வர்றாருன்னா 41 பேருடைய உயிரை காப்பாற்றணும், அந்த எண்ணம் தானே போகும். இப்போ நானே எங்கள் ஆஃபீஸர்னு வச்சுங்க, ஐயோ இவருக்கு நம்ம பெர்மிஷன் கொடுத்து இங்கே ஒரு 50 பேர் செத்துட்டா நம்ம தானே பதில் சொல்லணும். பெர்மிஷன் கொடுத்தவங்க தானே பதில் சொல்லணும். அப்போ நானும் அதை சிந்திக்கணும்ல. அதை அப்போ இவர் பெர்மிஷன் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டிஷனை போடுறேன் நான். கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா, ஃபாலோ பண்ணு. ஆமா, விளங்குதா? அப்போ இதை கண்டிஷன் போடுறேன் நான். இது இயல்பு தானேங்க. ஏன்னா உன்னால இவ்வளவு பிரச்சனை வந்துடுச்சு, இனிமேலும் வரக்கூடாதுன்னு நான் சிந்திப்பேன். அதனால அவங்க போடுற கண்டிஷன் தப்பு கிடையாது. அதுக்கு உடன்பட்டு தான் விஜய் அவர்கள் கடந்து செல்ல வேண்டும். ஓகே சார். சார், உங்க அற்புதமான கருத்துல இளையபேரோட பாந்திருக்கு மிக நன்றி. மிக்க நன்றி.